ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது மேசராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றதையும், இந்த மாதத்தில் என்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாட்கள் அப்படின்றது நிர்ணயம் செய்ய முடியாத ஒன்று. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது. அப்படி நிரந்தரமற்ற நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜோதிடம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். ஜோதிடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகம். ஜனனகால ஜாதகம் இல்லாதவர்கள்லாம் கவலைப்படாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ராசி, நட்சத்திரம், லக்கணம் எல்லாமே பார்த்துட்டு பலன்களும் சொல்லிடுவாங்க. மறக்காம இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க. இப்போ வாங்க எப்படிப்பட்ட பலன்கள் மேசராசினியர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளோடு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் குடும்பத்தில் கூட சிரமங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலுமே கூட கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளையும் பார்த்துருப்பீங்க. ஸோ காசு பணம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்காது. பணம் காசு கையில் இருந்தாலுமே கூட குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த மகிழ்ச்சிக்கு பணம் காசு அப்படின்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத கண்டிப்பாக உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான தருணம். இந்த விஷயத்தை ரெண்டு பேருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வாடிக்கையாளர்களுடைய அதிகரிப்பால் மின்சாதன பொருட்களுடைய விற்பனை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் மின்சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நல்ல விற்பனையாகும், கையில் தாராளமாக பணம் புரள ஆரம்பிக்கும். ஸோ பணத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த பணம் அதிகரிக்க அதிகரிக்க வங்கியில் உங்களுடைய இருப்புகளும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு காலமாக வீட்டினுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க. ஆனால் மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால வீட்டினுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்திப்பீங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அலைச்சல் அப்படின்றது இருக்கும். என்னதான் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட அதை பெருசு பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அந்த அலைச்சல் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். நிறைய திருவிழாக்கள், நிறைய திருமணம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பங்கேற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பெற்றோருடைய மனம் அறிந்து உங்களுடைய குழந்தைகள் நடந்துப்பாங்க. ஸோ பிள்ளைங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குடும்பத்தினுடைய தேவைகளை தாண்டி ஒவ்வொருத்தருடைய தேவைகளையுமே உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நல்ல வழிகள் எல்லாம் பிறக்கும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஸோ இந்த நவம்பரே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சொல்லப்போனால் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படி இருக்குது. இவ்வளவு காலமாக நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். நிறைய பிரச்சனைகளால் சூழப்பட்டிருப்பீங்க. எது செய்தாலுமே அது தவறாக போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்காது. அதே போல் தான் இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா நடுப்பகுதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சோம்பல் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் வேலை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே நின்று போயிடும்.
ஸோ இதனால் நீங்கள் சோம்பலை வந்து தவிர்க்க பாருங்கள். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து மேலதிகாரிகள் வந்து பாராட்டுவாங்க. அந்த ஒரு பாராட்டு உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ செய்யக்கூடிய வேலையில் திருத்தம் இருக்குது, தெளிவு இருக்குது அப்படின் பொழுது அது மற்றவர்களால் வந்து பாராட்டப்படும். அந்த ஒரு பாராட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் வந்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அதே இந்த நவம்பருடைய வர வர பார்த்தீங்கன்னா அரசு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மேசராசிக்காரங்க அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே முன்னாடியே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த நவம்பர் 26க்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தொழிலும் அப்படிதாங்க, எதிர்பாராத விதத்தில் நிறைய நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த நேரத்தில் இந்த தொழில் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு. அதே போல் ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களை சுற்றி நல்லதே வந்து நடக்க ஆரம்பிக்கும். எதுவுமே உங்களுக்கு வந்து கெட்டதாக போய் முடியாது. கையில் காசு பணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் கேட்குற இடத்துல உடனே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். வியாபாரத்தினுடைய வெற்றி தான் பணப்புழக்கத்தை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்க போகுது. ஸோ பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வியாபாரம் வந்து வெற்றி அடையுது அப்படின்னு. நிறைய மறைமுக எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் மேசராசி என்பர்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே மறைமுகமாக தான் உங்களை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பெரிய பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றும் ஏற்படாது, பயப்படாதீங்க. இருந்தாலுமே கூட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை கூட நம்ம சரியாக வந்து கிளியர் பண்ணணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமானது செயல்பட ஆரம்பிக்கணும். கடை வச்சுருக்கவங்க கணக்கு வழக்குகள்லாம் கண்டிப்பாக கவனமாக இருங்க. இல்லைன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துடும். குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய மேசராசியுடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப குதூகலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி அடைய போகுது. சிறுவாட்டு பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன சேமிப்புகள் தான் பின்னாடி வந்து நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருமே சிறு சேமிப்புகள் வந்து செய்ய பழகுங்க. அதுவும் பெண்கள் குறிப்பாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மேசராசி அன்பர்களாகிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இவ்வளோ காலமாக தெரியாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா வந்து பயந்துட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. சேமித்து வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்திருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கூடி வரும். ஒருவேளை ஒரு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா கூட அதற்குரிய வேலை வாய்ப்புகள் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போது அதெல்லாமே வந்து மாறும். சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்துப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்களே பூர்த்தி செய்துட்டீங்க அப்படின்னா வேறு என்ன வரப்போகுது? வேறு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. மேலும் அலுவலகத்தில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடமும் அப்படிதாங்க. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும். பெருசாக ப்ராப்ளம் அப்படின்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ மேசராசியுடைய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நவம்பர் 26க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது நடக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா 9, 7, 6, 1 இந்த எண்களை அதிகமாக இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 20ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து 22, 23 மாலை வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் முக்கியமான செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பாதிப்புகளானது ஏற்படலாம். அதுபோல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவோடு பார்க்கலாம். அந்த பரிகாரத்தையும் தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களானது கிடைக்கும். மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கணும். ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான தாக்கங்களையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பாராயணம் செய்ய தெரியாதவர்கள்லாம் அந்த பாடலை நீங்கள் போட்டு கேட்கலாம். தினந்தோறும் கேட்பதாலேயும் நல்ல நன்மைகள் நடக்கும். அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை வந்து கேளுங்க. நிறைய நன்மைகள் வந்து முருகப்பெருமானால் உங்களுக்கு நடக்கும். மேசராசினியர்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் தான். செவ்வாய் அப்படின்னாலே செவ்வாய் காரகனாலே முருகப்பெருமான் தாங்க.
முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு, நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. ஸோ தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. மேசராசிக்காரங்க பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதம் செய்யறது இன்னுமே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே மேசராசி என்பர்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும், என்னென்ன வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது, என்ன வழிபாடுகள், எளிமையான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.